இந்த வேதாரண்யை பொறுத்தளவுக்கு 3 ஆணை பிறப்பித்தார்கள். அதில் 20 கோடி ரூபாய்க்கு ஒரு ஆணையம், மற்றொன்று 4.40 கோடிக்கு ஒரு ஆணையம், இன்னொரு 9 கோடி ரூபாய்க்கு ஒரு ஆணையம், 3 ஆணையங்கள் வெளியிட்டிருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் இந்த 9 கோடி ரூபாய் திட்ட மதிப்பீட்டில் 24,321 சதுர அடியும், 4.40 கோடி அதில் 15,801 சதுரடிகளும் இந்த 2 ஆணைகளும் முதலாக வெளியிடப்பட்டது. அந்த ஆணையத்தை பொறுத்தளவுக்கு ஏற்கனவே அவசர சிகிச்சை பிரிவு, அவசர சிகிச்சை அரங்கம், அறுவை சிகிச்சை அரங்கம், மருத்துவ சிகிச்சை வார்டுகள் என்று 94 படுக்கைகள் கொண்ட ஒரு மருத்துவமனை கட்டுவதென்றும், இன்னொன்று 4.40 கோடியில் 64 படுக்கை கொண்ட ஒரு கட்டடத்தை கட்டுவதென்றும், அதில் எலும்பியல், தீக்காய சிகிச்சை பிரிவு, தீவிர சிகிச்சை பிரிவு, அறுவை சிகிச்சை அரங்கு பிரிவுகள், காப்பீடு வார்டுகள் என்று லிப்ட் வசதியோடு அதை செய்வதென்று முடிவு செய்யப்பட்டு அந்த பணிகள் சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. அது இந்த மார்ச் மாதம் முடிவதற்குள் அந்த பணி முழுமையாக முடிந்து மக்கள் பயன்பாட்டுக்கு அதை கொண்டு வர வேண்டிய பணிகள் ஏற்பாடு செய்திருக்கிறோம். அது 2023 சென்ற நிதியாண்டில் இன்னும் ஒரு கூடுதலாக ஒரு கட்டிடம் கட்ட வேண்டும் என்று முடிவு செய்யப்பட்டு, அது தரைத்தளத்தோடு மேற்கொண்டு 4 தளங்கள், தரைத்தளத்தையும் சேர்த்திங்கன்னா 5 ஃப்ளோர் ஆகிடும். அது கட்டுவது என்று முடிவு செய்யப்பட்டு 43,271 சதுரடை கட்டுவது என்று முடிவு செய்யப்பட்டு அந்த கட்டடம் கட்டப்படுகிறது. இடையிலே இயற்கையின் காரணத்தினால் மழை பெஞ்சிடுதுன்னு சொன்னால் அந்த ஏரியாவில் கீழே உறுதித்தன்மை என்பது மிக குறைவாக இருக்குது. அதனால் சாயில் டெஸ்ட்லாம் எடுத்து அதுக்கு பின்னால் தான் நாங்கள் இங்கே பில்லர்லாம் போட வேண்டிய ஒரு நிலைமை இருக்கிற காரணத்தினால் கொஞ்சம் இயற்கையின் காரணத்தினால் கொஞ்சம் காலதாமமாக இருக்கிறது. இருந்தாலும் நானும் எங்களுடைய துறையினுடைய செயலாளர்களும் இங்கே வந்திருக்கிறோம். அதை வேகப்படுத்துவதற்காகத்தான் நாங்கள் வந்திருக்கிறோம். அந்த கட்டடம் இன்னும் வேகமாக வேலை செய்து பயன்பாட்டுக்கு கொண்டு வர வேண்டும் என்ற அடிப்படையில் தான். இந்த கட்டிடத்தை பொறுத்தளவுக்கு 131 படுக்கை கொண்ட கட்டிடம். இந்த கட்டிடம் இதில் மகப்பேறு அவசர சிகிச்சை பிரிவு, பிரசவ அறை, அவசர சிகிச்சை வார்டு, குழந்தைகள் சிகிச்சை பிரிவு, கண் அறுவை சிகிச்சை பிரிவு, கண் சிகிச்சை பிரிவு, வெளி நோயாளிகள் பிரிவு, இப்படி பல்வேறு வகையில் ஆய்வகங்கள், மருந்தகங்கள், ஸ்கேன் மையம், பொதுமக்கள் காத்திருப்பு அறை, மருத்துவ உபகரண அறை ஆக லிப்ட் வசதியோட இந்த கட்டடத்தையும் கூடுதலாக 131 படுகை கொண்ட ஒரு கட்டடமாக இந்த கட்டடம் துவக்கி இருக்கிறோம். இது என்னுடைய திட்ட மதிப்பீடு என்று எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் 20 கோடி ரூபாய் திட்ட மதிப்பீடு. ஆக இந்த ஆண்டு முடிவதற்குள் இந்த கட்டடத்தையும் கட்டி மக்களுடைய பயன்பாட்டிற்கு கொண்டு வர வேண்டும் என்பது அரசினுடைய திட்டம். அந்த வகையில் தான் இது கொஞ்சம் காலதாமதமாக ஆகிறது என்ற அடிப்படையில் தான் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் என்னையும் நம்முடைய துறையினுடைய செயலரை அனுப்பி அதை பார்க்க சொன்னார். இப்போ நான் ஒப்பந்ததார கூட்டு அழைத்து பேசினேன். எங்களுடைய தலைமை பொறியாளர்களும் என்னோடு வந்திருக்கிறார்கள். அவர்கள் விரைந்து இந்த காலதாமதத்தை இரவு நேரத்தில் இன்னொரு ஷிஃப்ட் வைத்து அதை நாங்கள் சீக்கிரம் செய்து முடிக்கிறோம் என்று சொல்லியிருப்பார்கள். நான் வந்த இடத்துல இவையெல்லாம் தரமாக கட்டப்பட்டிருக்கிறதா என்று வைத்திருக்கிற லேபில் டெஸ்ட்லாம் நடந்துக்குதான்னு பார்த்தேன். எம்சாண்ட் செட்டு, பிசாண்ட் செட்டு, அதுபோன்ற கம்பியினுடைய தன்மை, அது அந்நில் சிமெண்டினுடைய தன்மை, இவைகளெல்லாம் அங்கே பார்க்குற பொழுது முறையாக டெஸ்ட் செய்யப்பட்டு தான் இந்த கட்டடம் கட்டப்படுகிறது. போதுமா?